ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா மட்டன் கிரேவி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்துருக்குறேன். 3 பெரிய சைஸ் வெங்காயம், 4 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, 4 பீஸ் தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 5 ஏலக்காய், 8 கிராம்பு, ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 3 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. 4 தக்காளி அரைச்சி வச்சுருந்து அது சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீளமாக, அது சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். அரைச்சி வச்ச தேங்காய் அது சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி வச்சுக்கலாம். 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நாலு விசில் வந்துச்சு. திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்குது. மட்டன் நல்லா வெந்திருக்குது. இறக்கிடலாம். சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.